Ya Nabi salam alaika, Ya Rasul salam alaika, Ya Habib salam alaika. சொன்னாங்களே அவங்க காஃபிர் ஆகிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களோட நம்பிக்கை என்னது? மலை அல்லாட நாட்டம், காத்து அல்லாட நாட்டம். கண்ணியமானவர்களே, எங்களோட தீன் அழகான தீன், எங்களோட தீன் பசுந்தான தீன். எல்லா கட்டங்கள்லையும் அடியான் அல்லாவின் பக்கம் திரும்போடும் என்பதற்காக வழிகாட்டிய தீன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கிடைச்சதால நாங்க நன்றி செலுத்துவோம் அல்லாஹ்வுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. இந்த நேரத்துல நானும் நீங்களும் இந்த துஆவை பாடமாக்கி வைக்கணும். என்ன துஆ? இந்த காற்று வேகமாக வீசக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த துஆவை ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு முயற்சி செய்வோம். யாருக்கெல்லாம் பாடம் இல்லையோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜும்ஆ முடிய திருமணம் சாப்பாட்டுக்கு முன்னால பாடமாக்கிடுவோம். நேரத்துக்குரிய அமலை நான் நீங்க படிச்சு கொள்ளணும். உலகத்தில் எவ்வளவோ படிச்சுட்டோம், ஆனா தேவையானது படிக்கலையா? அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தேவைக்கு அங்கால பெய்யுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அதை செய்யுங்க இதை செய்யுங்க அல்ல, வழிகாட்டினாங்க. துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், மலையை தேவையான அமைப்புல தந்தே யா அல்லாஹ், உங்களுக்கு எதிராக திருப்பிடாதே யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே நான் நீங்க உறுதி கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் உறுதி கொள்ளட்டும். அல்லாஹ்ட நாட்டம், அல்லாஹ்ட முடிவு, அல்லாஹ்ட நாட்டத்தின் படிதான் பெய்யுது, அல்லாஹ்ட நாட்டத்தின் படிதான் காத்தளிக்குது. ஆனா அது எங்களுக்கு எதிராக மாறிடப்படாது. இன்னைக்கு நாங்க பேச்சை நிப்பாட்டிட்டு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்துல முன்னோக்குவோம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுவோம். சில நேரங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? ஒரு பிரச்சனை வர நேரம், ஒரு கஷ்டம் வர நேரம், அது எனக்கு வரல, யாருக்கோ வந்திருக்குது. நான் யோசிக்கணும், ஏண்ட பாவம் தான் அவன் கஷ்டப்பட்டான், ஏண்ட பாவம் தான் அந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏண்ட பாவம் தான் அந்த மஹல்லா மக்கள் கஷ்டப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் நான் நீங்க யோசிப்போமாக இருந்தால் அல்லாஹ் உலகத்துடைய பிரச்சனைகளை லேசா சுலபமாக அல்லாஹ் லேசாக்கிடுவோம். அதனால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொல்ல வந்த விஷயம் என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், 3 விஷயத்துக்கு உதவி செய்ய அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை கோடிட்டு காட்டி சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3ஐயும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதை செய்ய அல்லாஹ்வோட உதவி இல்லாம யாராலையும் இயலாது. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை ஞாபகம் செய்ய, உன்னை ஞாபகம் செய்ய, உன்னை திக்ர் செய்ய எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்ய, ஞாபகம் செய்ய. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட உதவி இல்லாம யாராலையும் முடியாது. அதனால உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் திக்ர் செய்ய சந்தர்ப்பம் தாரது பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, உலகத்துல பேசப்பட வேண்டியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், உலகத்துல பேசுறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான், உள்ளத்துல சுமக்க தகுதியானவன் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். திக்ர் என்னது கண்ணியமானவர்களே, சகோதரர்களே? வெறுமனே திக்ருக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அது நாவோட சம்பந்தப்பட்டது, நாவு உதவி கேட்க வேண்டியது. அந்த திக்ர் என்றது அல்லாஹ்ட ஞாபகம் என்றது எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். அல்லாஹ்ட ஞாபகம். எத்தனையோ நாவுகள் திக்ர் செய்யுது, ஆனா உள்ளம் திக்ர் செய்யல. எத்தனையோ நாவுகள் திக்ர் செய்யுது, ஆனா உள்ளம் திக்ர் செய்யல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உள்ளத்தால உன்னை திக்ர் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் தா யா அல்லாஹ். அந்த சஹாபிக்கு படிச்சு கொடுக்கறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், உன்னை ஞாபகம் செய்ய. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சொல்லல யா அல்லாஹ் சொல்லல அடியார்களே நீ அதிகமாக இதை செய்யுங்க அல்லாஹ் சொல்லல. ஆனா ஒரே ஒரு அமல் தான் அல்லாஹ் சொல்ற அமல், அதிகமாக செய்யுங்க. என்ன அமல்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உஸ்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அதிகமாக நீங்க அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, எல்லா நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடே தான் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லா நேரமும் தொழுது கொண்டே இருந்தாங்க சொல்லல, எல்லா நேரமும் அவங்க நோம்புலே இருந்தாங்க இல்ல, ஆனா
ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களும் யாருடைய ஞாபகத்தில் இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்தாங்க. தயவு செய்து உங்களில் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாப்பாடுகளில் ஒரு பார்சலையாவது கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு ஒப்படையுங்கள். ஆளுக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்தால் இந்த பள்ளிவாசலில் 2000 பார்சல்கள் சேரும் சகோதரர்களே. 2000 பார்சல்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தால் எவ்வளவு துவா கிடைக்கும் சகோதரர்களே. நம்ம வீடு தாழல்ல, நம்ம வீட்டு வெள்ளம் வரல, நாம கஷ்டத்துல இல்ல. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான். கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான் சகோதரர்களே. எனவே சதகாவுடைய நேரம் இது, நன்மைகளை கொள்ளையடிக்கும் நேரம் இது. சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள். என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள். அல்லாஹ் தந்த பணம் நாம வரப்போக்களை யாரும் கொண்டு வரல சகோதரர்களே. உடுக்க உடை இல்லாமல் வந்தோம், அல்லாஹ் உடை தந்தான், உணவு தந்தான், செல்வந்தர்களாக மாற்றி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள். இன்னும் ஒரு முறைப்பாடு வந்திருக்கிறது. சிலர் வெள்ளம் பார்க்க போறான். வெள்ளம் பார்க்க போறது பிரச்சனை இல்ல, ஆனால் சில மக்களுடைய வீடு இருக்குது, வீட்டு மட்டத்துக்கு தண்ணி இருக்குது. சில வாலிபர்கள் மோட்டார் சைக்கிள்களை அதுல முறுக்கி கொண்டு போறாங்க. அதுல வரக்கூடிய அலைகளால் அவர்களுடைய வீட்டுக்குள் வெள்ளம் வருகிறது. அக்கபத்தில் நடக்கிற சம்பவம் குத்பாவில் சொல்ல சொன்னதால் நான் சொல்கிறேன். சகோதரர்களே, நாம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அநியாயம் செய்துவிடக் கூடாது. தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா எத்தனை லட்சம் ரூபாய் சாமான்கள் வீணாக போகும் சகோதரர்களே. மற்றவங்க அழிகிறது நமக்கு புதினமா, மற்றவன் கஷ்டப்படுறது நமக்கு புதினமா சகோதரர்களே. உதவி செய்வோம், உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அநியாயம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கிறான். இந்த பாதிப்புகளை அல்லாஹ் கொண்டிருக்கிறான். நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக, அவன் பக்கம் மீள்வதற்காக, நல்லவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். நாம் பள்ளி வாசல்களை நிறைப்போம் சகோதரர்களே. இன்னும் தொழுகைக்கு ஆட்கள் ஒழுங்காக வருவது கிடையாது. சிந்தித்து பாருங்க. நீங்க வெள்ளத்துல உதாரணமா ஒருத்தர் கொடுக்குறார், நான் கொடுக்குறேன் உதாரணம், 1 லட்சம் ரூபாய் சல்லினா வச்சுக்கோ. அடுத்த வருஷம் நான் அவருடைய வீட்டால போறேன், என்னை கண்டும் காணாமல் போகிறான். அவன் என்ன சொல்லுவேன்? நான் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன். 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன், வெள்ளத்துல சாவ கிடந்தான், நான் தான் உதவி செய்கிறேன், பாரு எப்படி போறான். சகோதரர்களே, வாழ்க்கையை தந்தது யாரு? அல்லாஹ். வசதியை தந்தது யாரு? அல்லாஹ். வாகனத்தை தந்தது யார்? அல்லாஹ். எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 தரம் கூப்பிடுகிறான், வா பள்ளி.